தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் கணித நூலில் உள்ள முக்கியமான கணக்குகளை தொகுத்து இங்கே வழங்கியிருக்கின்றோம். முக்கியமான கணக்குகள் என்று சொல்லக்கூடாது, இருந்தாலும் தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு எதை பார்ப்பது எதை பார்க்காமல் விடுவது என்ற மனக்குழப்பம் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு மேத்ஸ் மேட் ஈஸி இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு இந்த முக்கியமான கணக்குகள் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு பயிற்சியிலும் சில எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகளையும், ஏற்கனவே பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கணக்குகளையும், இனி பொதுத் தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்புள்ள கணக்குகளையும் தொகுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டரை பார்க்க போகிறீங்கன்னா அந்த சாப்டருக்கு ஒவ்வொரு பயிற்சி நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. அந்த பயிற்சி கணக்குகளை பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய கணக்கு எண்கள், இப்போ உதாரணத்துக்கு பயிற்சி அத்தியாயம் 1ல் 1.1 பயிற்சி பார்க்குறீங்கன்னா அதில் நிறைய கணக்கு இருக்குது. அதில் இந்த 6, 7, 8, 9, 10 எண்களை உள்ள கணக்குகளை ஒரு முறைக்கு இருமுறை பார்க்க சொல்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட வினாக்கள் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பயிற்சி கணக்குகள் தனியாகவும், எடுத்துக்காட்டு கணக்குகள் மொத்தமாகவும் அந்த சாப்டர்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். சில இதெல்லாம் இந்த ரெட்டில் போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, சில மாணவர்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணால் போதும், ஒரு 40 மார்க் வாங்கினா போதும் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சிவப்பில் மார்க் பண்ணியிருக்க கணக்குகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அந்த கணக்குகளோடு இதையும் கூடுதலாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மினிமம் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள், புத்தகத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் ரொம்ப தரவாக பார்க்கணும். அப்படி தரவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்தே நமக்கு 15 16 வினாக்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இந்த வினாக்களையும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கணிதத்தில், அதுவும் +1 கணிதத்தில் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நிச்சயமாக 40 50 மார்க் நீங்கள் நல்ல மார்க்கோடு வெளியே வருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாப்டராக நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சாப்டரை பார்க்கும்போது, அந்த பயிற்சி பார்க்கும்போது இந்த கணக்குங்கள்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த கணக்கெல்லாம் நம்ம போட முடியுதா, நல்ல தெளிவாக விடையடிக்க முடியுதான்றதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பயிற்சியில் சில பயிற்சியிலும் டேஷ் போட்டிருக்குன்னா அதில் முக்கியமான கணக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே கொடுத்தா அப்புறம் புத்தகத்தில் கணக்குகளுக்கும் இங்கே முக்கியமான கணக்கு சொல்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய பயிற்சி இப்போ 2.7 டேஷ் போட்டோம்னா 2.7 கணக்குலன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக்கோங்க ரெகுலராக. அதில் இருக்கக்கூடிய கணக்குகளில் இந்த 2.8ல் 1 2 கொடுத்தா அந்த 2 கணக்கு தவிர மீதி உள்ள கணக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கணக்குகளுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான், ஒரு முறைக்கு அதெல்லாம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இது 2 முறை பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தேர்வில் எதிர்பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதை சொல்லிகிட்ருக்குறோம். இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய கணக்குகள், இங்கே கொடுத்த கணக்குகளை என்ன பண்ணுங்கள், புக்கு எடுத்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. பயிற்சி கணக்கு தனியாகவும் எடுத்துக்காட்டு கணக்கு தனியாகவும் டிக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இந்த தொகுப்புலேருந்து நம்ம நிச்சயமாக 60 70 மார்க்கு, சில நேரங்களில் 70க்கு மேற்பட்ட 70 80 மார்க் வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது அந்த கொஷின் பேப்பர் செட்டருக்கு அந்த நேரத்தில் தோணக்கூடிய விஷயம். இருந்தாலும் பொதுவாக நமக்கு இது வரைக்கும் கேட்ட வினாத்தாட்கள்லேருந்து வினாக்களை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பொதுத் தேர்வு வினாக்கள் மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் என்னெல்லாம் கேட்பாங்க, எந்த மாடலில் கேட்பாங்கன்ற வினாக்களையும் தொகுத்து இங்கே கொடுத்துருக்குறோம். சில பயிற்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டாக பண்ணியிருப்பேன். என்னென்னா அதில் ரொம்ப முக்கியமான கணக்கில் அடிக்கடி எல்லா பொதுத் தேர்வுலையும் வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதை தான் கொடுத்துருக்குறோம். இதே நேரத்தில் அந்த மினிமம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் போட்டு பார்க்குறது அவங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு 40க்கு மேலே மார்க் வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும். அதனால் இந்த ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இது 3ஆக பிரிச்சிருக்கிறேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ இது பயிற்சி கணக்குகள் எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்குறோம். இதன் பிறகு இதுக்கு தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 11ஆவது சாப்டரு 12ஆவது சாப்டர் முடிஞ்ச உடனே முந்தைய அரசு பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வரையறைகள், முடிவுகள் மற்றும் தேற்றங்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வரையறை கேட்டிருப்பாங்க, சில தேற்றங்கள் கேட்டிருப்பாங்க.
குறிப்பாக நேப்பியரின் சூத்திரங்கள் வந்து எதனா ஒன்று எழுதி நிரூபின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்குது. அதே மாதிரி இந்த 9வது கணக்கு பாருங்கள், லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin θ பை θ = 1 என நிறுவுக. இதுவும் வந்து ஏறக்குறைய 2 அல்லது 3 முறை வந்து பப்ளிக்கில் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கணக்குகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஒருவேளை அது ரெண்டு கணக்கு நமக்கு 5 மார்க்கில் வந்துச்சுன்னா அதுவே 10 மார்க் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வரையறைகள்லாம் படிக்க முடிஞ்சவங்க படிச்சுக்கோங்க. இதில் வந்து என்னன்னு சொல்கிறேன் இல்லையா, சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே தேவை. 80-90 மார்க் வாங்குறவங்களுக்கு இது தேவை தான். ஆனால் மினிமம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெட்டில் போட்டுக்கிறது பார்த்துட்டு ப்ளஸ் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்திங்கனாவே ஓரளவுக்கு நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 40-50 மார்க்குள்ளே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு கூட ஒரு லக் இருந்துன்னா நல்லாவே இன்னுமே நிறைய மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கு முடியும். அடுத்து பாருங்கள், முந்தைய அரசு பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட உருவாக்கப்பட்ட வினாக்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் பப்ளிக்கில் வந்த கொஷின்ஸ் எல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கொஷின்ஸுக்கு வந்து ஏறக்குறைய புக்கில் இருக்கக்கூடியதை அப்படியே கொஞ்சம் மாற்றி நிறைய கணக்கில் அப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. புக்கில் அதே மாதிரியான கணக்குகள் இருக்குது. அதில் வந்து சில சமன்பாடுகளையும் சில டேட்டாவையும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த டிட்டர்மெண்ட் ஏ கொடுத்து டிட்டர்மெண்ட் ஏ நம்ம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்காமல் நிறைய அணிக்கோவை மதிப்புகள் கண்டுபிடிச்சி போடுறோம். அதை பயன்படுத்தி இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பூஜ்ஜியக்கோவை அணி, இதுக்கும் அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அணிக்கோவை மதிப்பு 0 வந்தால் அது பூஜ்ஜியக்கோவை அணி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி எல்லை கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லை கணக்கு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சித்தன்மையாக ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வகையிடுதலில் புதிய கணக்குகள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தொகையிடுதல் தான் நிறைய கணக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அதாவது 5 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின் ஆர் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கணக்கெல்லாம் நம்ம ஒரு முறை அப்படியே பார்த்துக்கோங்க. இது சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் போட்டு பார்த்துக்கோங்க. இதே மாடலில் வேறு கணக்குகள் வந்தால் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கணக்குகளுடைய இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் எந்த கொஷினும் இதில் வந்து இது வரைக்கும் ரிப்பீட் ஆகலை. ஏற்கனவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்குடைய மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா +1 மாணவர்கள் நீங்கள் +2 வரும்போது ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து +2க்கான கணித பாடங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சியாக ஒவ்வொரு கணக்காக நம்ம வந்து வகுப்பறையில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான வகையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்த ஆண்டு நீங்கள் தேர்வுக்கு செல்லுகின்ற வரையில் உங்களோட நான் பயணம் செய்ய இருக்கிறேன். அதனால் இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வகுப்பறையில் இருக்கக்கூடிய வகுப்பறையிலே கற்க வேண்டிய ஒரு நிகழ்வினை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்போல்லாம் சந்தேகம் வருதோ அப்போல்லாம் இந்த வீடியோக்களை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் அடுத்த 12ஆம் வகுப்பு முடித்து வரும்போது நிச்சயமாக கணக்கில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்களோடு வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை நீங்கள் சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்புக்கு அடியெடுத்து வையுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.